The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. சென்னையில தல தோனி ரசிகர்கள் அளிக்கக்கூடிய வரவேற்பை பார்த்து ஆஸ்திரேலியா வீராங்கனை அமாண்டா வில்லிங்டன் ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. நடப்பு ஐபிஎல் தொடர் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கு. பிளே ஆஃப் சுற்றுப்பட்டியல்ல முதல் 3 இடங்களுக்கு அணிகள் முன்னேறிட்ட நிலையில 4வது இடத்துக்கு சென்னை மற்றும் பெங்களூர் அணிகளுக்கு இடையே போட்டி நிலவுது. நாளை நடைபெற இருக்கக்கூடிய அந்த அணிகளுக்கான கடைசி லீக் போட்டியில இதன் முடிவு தெரிஞ்சிரும். இது ஒரு பக்கம் இருக்க, மறுபுறம் சென்னை அணியின் கேப்டன் பொறுப்புல இருந்து தோனி விலகியதுக்கு அப்புறமா ருத்ராஜ் கைக்வாட் அணிக்கு தலைமை தாங்கி வராரு. இருந்தாலும் தோனி ஒரு விக்கெட் பேட்டரியா செயல்பட்டு வராரு. அதே வேளையில கடைசி நேரத்துல மட்டும் அவர் களம் இறங்குறது கடுமையா விமர்சிக்கப்பட்டு வருது. கடந்த சீசன்ல கால்ல ஏற்பட்ட காயத்துக்கு தோனி அறுவை சிகிச்சை மேற்கொண்டாரு. அதன் வலி இப்போ இருக்கிறதுனாலயே பேட்டிங்கின் போது 2 ரன்கள் ஓடுறதுக்கு சிரமப்படுறதா சென்னை அணியின் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ தல தோனி அதுல இருந்து மீண்டு இருக்கிறதா அணி நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் கடைசி 2 பந்துகளா இருந்தாலும் தோனி விளையாடுறத பார்க்கவே ரசிகர்கள் கூட்டம் மைதானத்துல கூடியிருக்கு. கிரவுண்டுக்குள்ள அவர் இறங்கும் போது தோனி தோனி அப்படின்னு ரசிகர்கள் உற்சாகத்துல அழைக்கிறதும் விசில் மற்றும் செல்போன் மூலம் டார்ச் அடிக்கிறதும் பெருகி வருது. இந்த நிலையில தான் தோனிக்கான இந்த வரவேற்பை பார்த்து ஆஸ்திரேலியா வீராங்கனை அமாண்டா வில்லிங்டன் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இது தொடர்பா அவங்க தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவையும் போட்டிருக்காங்க. அந்த பதிவுல தோனி மேல ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு வெறித்தனமானது. சென்னையில தோனி விளையாடினதை பார்த்தது ஒரு அசாத்திய அனுபவம். அந்த போட்டிக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு மீண்டும் விசில் சத்தத்தை கேட்க விருப்பம் இல்லாத அளவுக்கு ரசிகர்கள் சத்தம் என்னுடைய காதுகளை வலிக்க செய்திருச்சு அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இந்த பதிவு இப்போ சமூக வலைத்தளத்துல பலருடைய கவனத்தையும் ஈர்த்து வருது. பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.